أشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வின் வேதமாகிய அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நபி வழியாகிய சுன்னா என்றும் காரியங்களில் எல்லாம் மிக மோசமானது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் மனிதர்கள் புதிதான விடயங்களை உண்டு பண்ணுவதென்றும் இவ்வாறான விடயங்கள் அனைத்தும் பித்அத்களாகும், பித்அத்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும், வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் நரகிற்கு செல்லும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது சொற்பொழிவுகளின் ஆரம்பத்தில் இம்மனித சமுதாயத்தினரை பார்த்து எச்சரித்த வாசகங்களை நானும் நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அல் குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களினூடாக கற்றறிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்து நாளை மறுமை நாளில் சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்ற உயரிய நோக்கிலும் அவனால் கடமையாக்கப்பட்ட ஜுமாவினுடைய கடமையை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவனுடைய மாளிகையில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக என பிரார்த்தித்தவனாய் அல்லாஹும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எடுத்து வாழ வேண்டும் என இறைக்கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவ்வாறான விடயங்கள் அனைத்தையும் எடுத்து வாழ வேண்டும் என்றும் எவ்வாறான விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு தடை விதித்துள்ளார்களோ அவ்வாறான விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழ வேண்டும் என்றும் நமக்கு மத்தியில் வசியத் எனும் நல்லுபதேசம் செய்தவனாய் நன்றியுள்ள அடியார்களாக மாறுவோம் என்ற தலைப்பினூடாக எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் எங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற நியமத்துகளை அருட்கொடைகளை எங்களுக்கு வழங்கியிருக்கிறான். அந்த அருட்கொடைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா அல்லது நன்றி மறந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை மீள் பரிசீலனை செய்யும் முகமாக இன்றைய ஹுத்பாவை அமைத்துக் கொள்ளலாம் நினைக்கின்றேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே இப்ராஹிம் என்கின்ற அத்தியாயத்தின் 34வது வசனத்திலே வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை நிஅமத்துகளை நீங்கள் கணக்கிட்டால் அதை எண்ணி முடிக்க முடியாது என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரிய உறவுகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் என்னென்ன நியமத்துகளை எங்களுக்கு வழங்கியிருக்கிறான் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்தது உண்டா? ஏராளமான படைப்பினங்களை இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். அந்த படைப்பினங்களில் சிறந்த படைப்பாக, சங்கையான படைப்பாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது வலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாங்கள் சங்கைப்படுத்தி இருக்கிறோம். அப்படியான ஒரு சங்கையான படைப்பாக என்னை ஒரு மிருகமாக, ஒரு பறவையாக, ஒரு ஊர்வனையாக அல்லது வேறு படைப்புகளாக என்னை படைக்காமல் என்னை சங்கையான படைப்பாக அல்லாஹு தாலா படைத்து எனக்கு பார்ப்பதற்கு கண்ணை தந்து, கேட்பதற்கு செவிப்புலனை தந்து, பேசுவதற்கு வாயை தந்து, நுகர்வதற்கு மூக்கை தந்து, என்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யும் முகமாக எனக்கு 2 கரங்களையும் 2 கால்களையும் அவைகள் சரியான முறையிலே
இயங்குவதற்காக எண்ணற்ற மூட்டுகளையும் அல்லாஹு தாலா என்னுடைய உடலிலே படைத்திருக்கிறான். இதை தாண்டி நான் வாழ்வதற்காக எனக்கு ஒரு இல்லத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தந்திருக்கிறான். நான் பிறக்கும் பொழுது ஆடையற்றவனாக பிறந்தேன். எனக்கு ஆடை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். அணிவதற்கு பாதனையை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். நான் பிரயாணம் செய்வதற்கு வாகனங்களை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். இப்படியாக சிறந்த பெற்றோரை எனக்கு வழங்கிய அல்லாஹ், சிறந்த மனைவியை எனக்கு வழங்கிய அல்லாஹ், சிறந்த குழந்தைகளை எனக்கு வழங்கிய அல்லாஹ், சிறந்த நட்புகளை வழங்கிய அல்லாஹ், சிறந்த உறவுக்காரர்களை வழங்கிய அல்லாஹ். இப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியை நான் எடுத்துக்கொண்டாலும் ஏராளமான எண்ணற்ற நியாமத்துகளை அல்லாஹு தாலா வழங்கியிருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹினுடைய நியாமத்துகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் அவைகளை கணக்கிட முடியாது, கணக்கிட்டு முடிக்க முடியாது. இன்னல் இன்சான லதலூமுன் கஃபார். ஆனால் நிச்சயமாக மனிதன் அநியாயக்காரனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கிறான் என்பதாக அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய உறவுகளே, தஹர் என்கின்ற அத்தியாயத்தை அல்லாஹு தாலா ஆரம்பிக்கிறான். ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர். மனிதனுக்கு ஒரு காலம் இருந்தது. லம் யகும் ஷைஅம் மذ்கூரா. அவன் யார் என்றே தெரியாத ஒரு காலம் இருந்தது. இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிறோம். நான் படித்திருக்கிறேன், நான் ஒரு அறிவாளியாக அடையாளம் காணப்படுகிறேன், என்னுடைய பொருளாதாரம் இருக்கிறது, நான் செல்வந்தனாக இந்த உலகத்தில் அடையாளம் காணப்படுகிறேன், என்னுடைய தந்தை, நான் இன்னாருடைய மகன், எனக்கு இன்னார் என்று பிள்ளைகள் இருக்கின்றன என்று ஏதோ ஒரு அடையாளத்தை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எனக்கு தந்திருக்கிறான். ஆனால் மனிதனுக்கு ஒரு காலம் இருந்தது, அவனுக்கு எந்தவித அடையாளமும் என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜின் நப்தலிஹி. கலக்கப்பட்ட இந்திரிய துளியினால் அவனை நாம் சோதிப்பதற்காக மனிதனை இந்த உலகத்திலே நாம் படைத்தோம். அல்லாஹு தஆலா நம்மை படைத்தது சோதிப்பதற்காக. எதற்காக வேண்டும் சோதிக்க வேண்டும்? நிரந்தரமான 2 வாழ்க்கையை அல்லாஹு தஆலா மறுமையில ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த உலக சோதனையில் அல்லாஹும் அவருடைய தூதரும் எப்படி வாழ வேண்டும் என எங்களுக்கு இறைக்கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்தால் நிரந்தர சுவர்க்கமாக ஜன்னாவை அல்லாஹு தஆலா தர காத்திருக்கிறான். அதே நேரத்தில் எங்களுடைய மனோ இச்சையின் பிரகாரம் மறுமையை மலர்ந்து இந்த உலக அற்ப இன்பத்திலே மூழ்கி யார் வாழ்கிறாரோ அவருக்கு நிரந்தர வாழ்க்கையாக அல்லாஹு தஆலா நரகை கொடுக்க காத்திருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த சோதனையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரும் வாழ்ந்த அடிப்படையில் நாங்கள் என்ன வழிகாட்டிய அடிப்படையில் நாங்கள் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். எனவே இந்த சோதனைக்காகத்தான் அல்லாஹு தஆலா எங்களை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான். ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா. அல்லாஹ் சில நியாமத்துகளை எங்களுக்கு வழங்கிய நியாமத்துகளை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நினைவூட்டுகிறான். எங்களை கேட்கக்கூடியவனாகவும் எங்களை பார்க்கக்கூடியவனாகவும் அவன் ஆக்கினான். இன்னா ஹதைனாஹு ஸபீல. நேர்வழியை நிச்சயமாக நாம் அவர்களுக்கு காட்டினோம். இம்மா ஷாக்கிரா வ இம்மா கஃபூரா. மனிதர்களில் சிலர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஒரு சாரார் இருக்கிறார்கள், இன்னும் ஒரு சாரார் நன்றி கெட்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நஹலிலே 78வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஆ. உங்களுடைய தாய்களுடைய வயிற்றிலிருந்து உம்மை எதையும் அறியாதவர்களாக என்ன செய்தோம், வெளியேற்றினோம். வஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃபிதா. கேட்பதற்கு செவிப்புலனையும் பார்ப்பதற்கு பார்வையையும் சிந்திக்கக்கூடிய உள்ளத்தையும் உமக்கு நாம் தந்தோம். லஅல்லகும் தஷ்குரூன். ஆனால் நன்றி செலுத்தக்கூடியவர்களோ குறைவானவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எங்களை படைத்து எங்களுக்கு எண்ணற்ற நியாமத்துகளை அல்லாஹு தஆலா தந்தது லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களுக்கு செவிப்புலனை தந்தோம், பார்வைகளை தந்தோம், சிந்திக்கக்கூடிய உள்ளத்தை தந்தோம், ஆனால் கலீலம்மா தஷ்குரூன், நன்றி செலுத்தக்கூடியவர்களோ குறைவானவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, எங்களுக்கு செவிப்புலனை தந்ததாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதனுடைய நியாமத், இது எந்த அளவு பெரும் கிஃப்ட் என்பதை காது கேட்காதவரால் தான் என்ன செய்ய முடியும், உணர முடியும். எங்களுடைய காதுகளுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டு எங்களுடைய செவிப்புலன் இயங்காத ஒரு நிலைக்கு மாறிவிட்டால் அப்பொழுது நாம் உணர்வோம் இந்த செவிப்புலனுடைய பெருமதி எப்படிப்பட்டது. எங்களுடைய பார்வையை நாங்கள் இழந்தால் இதனுடைய பெருமதி எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் புரிவோம். சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்து சிறிய காயங்கள் ஏற்பட்டு வீட்டிலே நாங்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது எங்களுடைய உடல்களினுடைய ஆரோக்கியம்
எந்த அளவு பெரும் நியாமத் என்பதை நாங்கள் என்ன செய்வோம், உணர்வோம். எங்களுடைய நியாமத்துகள் இழக்கப்படுகின்ற பொழுதுதான் அதனுடைய நியாமத்துகள் குறித்து சிந்திக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தாலா அவனுடைய நியாமத்துகள் குறித்து சிந்திக்குமாறு என்ன செய்கிறான், சொல்லுகிறான். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் சிந்தித்து நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக இவ்வாறான நியாமத்துகளை, அருட்கொடைகளை உமக்கு நாம் வழங்கியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, எங்களை அழைக்கிறான், ஈமான் கொண்ட மக்களே, குலூ மின் த்வய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாம் வழங்கியதில் நல்லவற்றை, ஹலாலானதை நீங்கள் புசியுங்கள். வஷ்குரூ லில்லாஹ், அதற்காக வேண்டிய அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், அவனை மாத்திரம் நீங்கள் வணங்குபவர்களாக இருந்தால், அல்லாஹை மாத்திரம் நாங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துமாறு அல்லாஹு தஆலா எங்களுக்கு என்ன செய்கிறான், கட்டளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வலக்கது மக்கன்னாக்கும் ஃபில் அர்த், பூமியிலே உங்களுக்கு சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். வஜஅல்னா லக்கும் ஃபீஹா மஆயிஷ் கலீலம் மா தஷ்குரூன், ஆனால் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் குறைவானவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா கேட்கிறான், அம்மன் ஜஅலல் அர்த கராரா, இந்த பூமியை வாழ தகுதியாக ஆக்கினவன் யார்? எத்தனையோ கோள்களை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். அதில் ஒரு கோள் இந்த பூமி, இந்த உலகம். இந்த பூமியிலே மனிதன் வாழ தகுதியான ஒரு இடமாக அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், இந்த பூமியை ஆக்கியிருக்கிறான். எண்ணற்ற கோள்களில் இன்று ஆராய்ச்சிகள் செய்கிறார்கள், செவ்வாயில் வாழலாமா, அதில் வாழலாமா, இதில் வாழலாமா என்று. ஆனால் அல்லாஹு தஆலா கேட்கிறான், அம்மன் ஜஅலல் அர்த கராரா, இந்த பூமியை வாழ தகுதியானதாக உங்களுக்கு ஆக்கியவன் யார்? வஜஅல ஹிலாலஹா அன்ஹாரா, அவைகளுக்கிடையில் உங்களுடைய நீர் தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி எண்ணற்ற ஆறுகளை உங்களுக்கு தந்தவன் யார்? வஜஅல லஹா ரவாசிய, இந்த பூமியை உறுதிமிக்க பூமியாக ஆக்குவதற்காக வேண்டி ஆங்காங்கே மலைகளை நிர்ணயித்தவன் யார்? வஜஅல பைனல் பஹ்ரைனி ஹாஜிஸா, இரண்டு கடல்களுக்கு இடையிலே தடுப்பை போட்டவன் யார்? இலாஹும்ம அல்லாஹ், இப்படியான நியாமத்துகளை அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழங்கியிருக்க, அல்லாஹ்வோடு வணங்கப்பட தகுதியானவன் இன்னொருவனை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்களா? பல் அக்ஸருஹும் லா யஅலமூன், உங்களில் அவர்களில் அதிகமானவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இவ்வளவு நியாமத்துகளை எல்லா மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான். ஆனால் இஸ்லாம் என்று சொல்லப்பட்ட, ஈமான் என்று சொல்லப்பட்ட ஒரு நியாமத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறானே, சுப்ஹானல்லாஹ். என்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் முஸ்லிமாக இருப்பதனால் இன்று நாம் முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்று அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலே, அல்லாஹ்வின் தூதருடைய போதனையின் பின்னர் குஃபார்களாக, முஷ்ரிக்களாக இருந்த அந்த சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்தை தேடி வந்து ஏற்றுக்கொண்டார்களே, அவர்களுக்குத்தான் அதனுடைய நியாமத்தினுடைய பெருமதி விளங்கியது என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் முஸ்லிமான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த காரணத்தினால் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய நியாமத் எங்களுக்கு புரியவில்லை உறவுகளே. குறிப்பாக இந்த கொள்கையை விளங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை முஸ்லிம்களில் ஒரு சாராராக எங்களுக்கு தந்தானே, அதற்காக கால முழுக்க சுஜூதிலே இருந்தாலும் அந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தியதாக அடைய முடியாது என்று நான் மிகையாக சொல்லவில்லை சகோதரர்களே. அந்த அளவு பெருமதியானது ஒரு விடயம் அல்லாஹு தஆலா இந்த கொள்கையை எங்களுக்கு புரிய வைத்தது. இன்று நாங்கள் பார்க்கிறோம், எத்தனையோ உறவுகள், இந்த கொள்கையில் இருந்தவர்கள் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு வழிதவறி செல்லக்கூடிய, எத்தனையோ தாயிக்கள் வழிதவறி செல்லக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விடம் அல்லாஹ்வின் தூதர் அதிகமாக பிரார்த்தித்தது, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடிய ரப்பே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் உறுதியாக வைத்து விடு. அதிகமாக நாங்கள் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை இது. நாங்கள் எங்களுக்கு அல்லாஹு தஆலா கொள்கையை தந்து விட்டான், கொள்கையை விளங்க வைத்து விட்டான் என்பதற்காக பெருமை பாராட்டக்கூடியவர்களாக மாறக்கூடாது. அல்லாஹ்விடம் இந்த கொள்கையில் உறுதியை கேட்க வேண்டும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நடிகார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வ இன் தஅத்தன ரப்புக்கும் ல இன் ஷகர்தும் ல அஸீதன்னகும், உம்முடைய ரப்பு தந்த நியாமத்துகளுக்காக வேண்டி நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் சொல்கிறான், ல அஸீதன்னகும், நிச்சயமாக நான் உங்களுக்கு அதிகமாக இன்னும் நியாமத்துகளை தருவேன். வல இன் கஃபர்தும், நன்றி கெட்டவர்களாக நீங்கள் வாழ்ந்தால், இன்ன அஸாபி லஷதீத், நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும் என்பதாக
அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே வாக்களித்துக் கொண்டிருக்கிறான். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் அடியார்களே, அல்லாஹ் தந்த அருட்கொடைகளுக்கு நாம் எவ்வாறு நன்றி செலுத்துவது? உலமாக்கள் 3 வகைகளாக இதை செய்கிறார்கள், பிரிக்கிறார்கள். முதலாவது வகை, அல்லாஹ் தந்த நியமத்துகளை நாங்கள் சிந்தித்து உள்ளத்தால் சந்தோஷப்பட வேண்டும். வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து இவ்வளவு நியமத்துகள் எனக்கு கிடைத்திருக்கிறது, உள்ளத்தால் என்ன செய்யணும்? நாங்கள் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு முறை என்பதாக. ஃபத்குரூனி, அது கூறுக்கும், என்னை நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுவேன். வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு நன்றி கெட்டவர்களாக நீங்கள் நடந்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அல் குர்ஆனில் சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக நாவினால் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஒரு நியமத் எனக்கு கிடைக்கிறது, அல்லது ஒரு நியமத்தை நான் உணர்கிறேன், அல்லாஹ் தஆலா எனக்கு தந்த ஒரு நியமத்தை நான் உணர்கிறேன். அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத், பூரணமாக இந்த நியமத்துகளை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அவர்களுக்கு விருப்பமான ஒரு நிகழ்வு நடந்து விட்டால், அப்படி என்றால் ஒரு நியமத் எங்களுக்கு என்ன செய்கிறது? கிடைக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு நடக்க, அது ஒரு நியமத், எங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கிறது, அது அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய நியமத். இப்படியான ஒரு விடயத்தை அல்லாஹ்வின் தூதர் கண்டால், அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான ஒரு விடயம் நிகழ்ந்தால், அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத் என்று சொல்லுவார்கள். அதே நேரத்தில் வெறுப்பான ஒரு நிகழ்வு நடந்தாலும் போல அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், அந்த நேரத்திலேயும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்வார்கள். அதனால் தான் ஒரு முஃமினுடைய விடயம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், அஜபல் லி அம்ரில் முஃமின், என்ன ஆச்சரியம்? இன் அம்ர குல்லஹு கைருன், அவனுடைய காரியம் அனைத்துமே நலவாக இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் அவனுக்கு நலவாத்தான் இருக்கிறது, கெடுதி நடந்தாலும் நலவாத்தான் இருக்கிறது. இது முஸ்லிம்களை தவிர வேறு யாரிடமும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஏனென்றால் முஸ்லிம்களாகிய நாங்கள் கதிரை நம்பியவர்கள். அல்லாஹு தஆலா என்னை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செகண்ட்களும் எவ்வாறு நகர வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா எழுதி முடித்து விட்டார். இந்த உறுதியான நம்பிக்கை, எனக்கு நலவு நடந்தாலும் அது நலவாகத்தான் இருக்கிறது, எனக்கு கெடுதி நடந்தாலும் அது நலவாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன் அஸாபத்ஹு ஸர்ரா, அவனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விடயங்கள் இடம்பெற்று விட்டால் ஷக்கர, அல்லாஹ்வுக்கு அவன் நன்றி செலுத்துகிறான், ஃபகான கைரல் லஹு, அது அவனுக்கு நலவாக ஆகிவிடுகிறது. வ இன் அஸாபத்ஹு ضرா, அதே நேரத்தில் அவனுடைய மகிழ்ச்சியை போக்கக்கூடிய துக்கமான காரியங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள், முசீபத்துகள் அவனை வந்தடைகின்ற பொழுது சபர, அவன் பொறுமையாக இருக்கிறான். இது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. என்னை படைத்த ரப்பு 50,000 வருடங்களுக்கு முன்னால் இதை நிர்ணயித்து விட்டார், இது நடந்துதான் தீரும் என்ற உறுதியோடு பொறுமையாக இருக்கிறான். அதுவும் அவனுக்கு நலவாகி விடுகிறது. அவன் கவலைப்பட்டு அவன் நேரங்களை வேஸ்ட் பண்ணி அந்நியர்கள் தூக்கிலிட்டு மரணிக்கின்ற தற்கொலை வரைக்கும் அந்த என்னுடைய முஸ்லிமான அடியார்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? பயணிக்க மாட்டார்கள். ஏன்? அவர்கள் கதிரை நம்பியவர்கள். எனவே அவனுடைய வாழ்க்கையில் என்னதான் முசீபத்துகள் வந்து நடந்தாலும் அதுவும் அவனுக்கு நலவாகத்தான் இருக்கிறது. எனவேதான் அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல விடயங்கள் நடந்தாலும் சந்தோஷமான விடயங்கள் நடந்தாலும் ஒரு புதிய நியமத் ஒன்றை அல்லாஹ் தஆலா எனக்கு கிஃப்டாக தருகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத், அதே நேரத்தில் ஏதாவது என்னுடைய மனது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நடக்கின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலைமையிலேயும் அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய உறவுகளே, 3வது முறை எங்களுடைய உடல் உறுப்புகளினால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதுதான் மிக பிரதான பகுதி. அன்பிற்குரிய உறவுகளே, எப்படி அல்லாஹ்வுக்கு எங்களுடைய உடல் உறுப்புகளை நன்றி செலுத்துவது? அல்லாஹ் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இபாதத்கள், வணக்க வழிபாடுகள் என எவைகளை எல்லாம் அடையாளமிட்டார்களோ அந்த பகுதியை எங்களுடைய உடல் உறுப்புகளினால் நாங்கள் செயற்படுத்த வேண்டும். எவைகள் பாவம், ஹராம், அதை நெருங்கி விடாது என்று அல்லாஹ் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்களோ அந்த பாவங்களை விட்டும் அந்த ஹராத்தை விட்டும் என்னுடைய உடல் உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய உடல் உறுப்புகளினால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. அன்பிற்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயற்பாடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரங்களிலே தங்களுடைய 2 பாதங்களும் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்குவார்கள். என்னதான் தூதராக அல்லாஹ்வின் தூதர் இருந்தாலும் ஆயிஷாவுக்கு அவர் ஒரு ஹஸ்பண்ட்,
ஆயிஷா அவருடைய மனைவி, என்னுடைய ஹஸ்பண்ட் இவ்வளவு கஷ்டப்படுகிறாரு, இவ்வளவு சிரமப்படுகிறாரு, இதற்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், நாளை மறுமை நாளிலே சுவனத்தினுடைய வழிகாட்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுவனம் அவருக்கு அவனை காத்து கொண்டிருக்கிறது. இப்படியான என்னுடைய ஹஸ்பண்ட் இரவு நேரங்களிலே எழும்பி இவ்வளவு சிரமப்படணுமா? அல்லாஹ்வின் தூதரிடம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் கேட்கிறார்கள், லிம தஸ்னஉ ஹாதா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே ஏன் இப்படி சிரமப்படுகிறீர்கள், எதற்காக இப்படி செய்கிறீர்கள்? வகத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம வ மா தஅخر, அல்லாஹ் உங்களுடைய முந்திய பிந்திய பாவங்கள் அனைத்தையுமே மன்னித்து விட்டானே அல்லாஹ்வின் தூதரே, எதற்காக நீங்க கால் வீங்குகின்ற அளவுக்கு இவ்வளவு சிரமப்பட வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷகூரா, நன்றியுள்ள ஒரு அடியானாக அல்லாஹ்வுக்கு நான் இருக்கக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். இது யார்? எம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், சுவர்க்கத்தின் வழிகாட்டி, சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை, நன்றியுள்ள அடியானாக நான் இருக்கக்கூடாது. அப்ப நாங்கள் கடமையான தொழுகையை கூட எங்களால் சரியான முறையில் நிறைவேற்ற முடியாத நிலையிலே எவ்வளவு நியாமத்துகளை தந்த அந்த ரப்புக்கு நன்றி செலுத்தாதவர்களா இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வியாபார தலங்களிலே நாங்கள் இருக்கிறோம், அல்லது வேறு காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை வணங்குவதற்கான அழைப்பு, ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் விரையுங்கள், வெற்றியின் பக்கம் விரையுங்கள் என்ற அல்லாஹ்வினுடைய அழைப்பு எங்களுடைய செவிகளிலே விழுந்து கொண்டிருக்க, எங்களுடைய உலக காரியங்களிலே வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், அற்பமான வாழ்க்கை, அற்பமான இன்பம் இந்த உலக வாழ்க்கை என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கியதன் காரணத்தினால் அல்லாஹ்வை வணங்குகின்ற விடயத்திலே பொடுபோக்குள்ளவர்களாயிருக்கிறோமே. நாம் சொல்லுவது கடமையாக்கப்பட்ட தொழுகை ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் 5 நேரம் தொழுகையாக வேண்டும், இதிலே நாங்கள் பொடுபோக்காக இருக்கிறோம் என்றால் உபரியான வணக்கங்கள், அல்லாஹ்வின் தூதர் இரவிலே எழுந்து நின்று அந்த வணங்கிய வணக்கம் எங்களுடைய வாழ்க்கையில இந்த அளவு இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உறவுகளே, அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியார்களாக இந்த உலகத்திலே நாங்கள் மாற வேண்டும். குறைந்தது 5 நேர தொழுகையை ஜமாஅத்தோடு பள்ளியிலே மிக விருப்பத்தோடு, என்னை படைத்த ரப்புக்கு நான் சுஜூது செய்ய போகிறேன் என்ற ஆர்வத்தோடாவது வந்து வணங்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். மாற்றமாக எங்களுடைய சிந்தனைகளை மாற்றக்கூடிய இந்த உலகத்தினுடைய இன்பத்திலே நாங்கள் மூழ்கிவிடக் கூடாது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? எப்படிப்பட்டது? ஒரு நுளம்பினுடைய இறக்கைக்கு கூட அல்லாஹ்விடம் இந்த உலகம் பெருமதியாக இருந்திருந்தால், அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு சொட்டு நீரையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்க மாட்டான் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் படைத்திருக்க வேறொரு கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறானே, அல்லது கடவுளை இல்லை என்று மறுத்து வாழ்கிறானே, எந்த அளவு அல்லாஹ்வுக்கு கோபம் வரும்? பாவங்களிலே அல்லாஹ்வை மிகவும் கோபப்படுத்தக்கூடியது ஷிர்க். இதையும் பார்த்து விட்டு அல்லாஹு தஆலா எங்களுக்கு எப்படி ரிஸ்கை தருகிறானோ அப்படித்தான் அந்த மக்களுக்கும் என்ன செய்கிறான்? அல்லாஹு தஆலா ரிஸ்கை தருகிறான். அவன் ரஹ்மான். இந்த உலகத்திலே எல்லோர் மீதும் என்ன செய்வான்? இரக்கம் காட்டுவான். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, எனவேதான் இந்த உலகம் பெருமதி அற்றது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுளம்பின் இறக்கைக்கு கூட பெருமதி இல்லை என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்துக்காக வேண்டித்தான் எங்களுடைய மறுமையினுடைய வாழ்க்கையை மறந்து நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டம் நாளை மறுமை நாளிலே பிரயோசனம் அளிக்காது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய நண்பர்கள் எதுவுமே நாளை மறுமை நாளிலே பிரயோசனம் அளிக்காது. நாளை மறுமை நாளிலே கை சேதப்படக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். இந்த உலகத்திலே என்னென்ன விடயங்களை நாங்கள் நல்ல மக்களாக செய்து விட்டு சென்றோமோ அதுதான் எங்களுடைய மண்ணறைக்கு வரும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், 3 விடயங்கள் துயரும் நீங்கள் மரணித்து விட்டால் அதுல ஒன்றே ஒன்றுதான் உங்களோடு தங்கி இருக்கும், அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல மக்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, இன்னும் ஒரு விடயம், நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு பொருளாதாரங்களை தந்திருக்கிறானா, அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும். ஏழை எளியோருக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உணவளிக்க வேண்டும். காரூனுடைய சம்பவம் எங்களுடைய வாழ்க்கையிலே நினைவிலேயே இருந்து கொண்டிருக்க வேண்டும். எவ்வளவு நியாமத்திலே அல்லாஹு தஆலா கொடுத்தான். வஆதைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பா. அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த அந்த களஞ்சியங்கள், அந்த அருட்கொடைகளை சொல்லுகிறான்,
கிட்டத்தட்ட 10க்கு உட்பட்ட நபர்கள் அந்த களஞ்சியங்கள் எல்லாம் அந்த நியாமத்துகள் எல்லாம் போட்டு பூட்டப்பட்ட சாவி கோர்வைகளை சுமக்கக்கூடியவர்களாக இருந்தார். எவ்வளவு பெரிய நியாமத் காரூனுக்கு அல்லாஹு தஆலா. அப்படியான செல்வங்கள் இந்த உலக வரலாற்றில் யாருக்கும் கொடுக்கப்பட்டதா? அல்லாஹு ஆலம். ஆனா காரூனுடைய வரலாற்றை அல்லாஹு தஆலா சொல்கிறார், இவ்வளவு பெரும் செல்வங்களை அல்லாஹு தஆலா என்ன செய்திருந்தான்? கொடுத்திருந்தான். அங்க இருந்த நல்லடியார்கள் சொன்னார்கள், வப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உனக்கு வழங்கியவற்றிலிருந்து மறுமைக்காக நீ சேமித்துக்கொள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்தில் நீ செய்ய வேண்டிய காரியங்களை மறந்து விடாதே. வ அஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு தந்தது போன்று நீ மத்தாக்களுக்கு கொடு அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் என்ன செய்தான்? பெருமை அடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி, என்கிட்ட இருக்கிற அறிவால் இதை நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொன்னான். அல்லாஹுக்கு நன்றி கெட்ட வார்த்தை என்ன செய்தான்? உபயோகித்தான். அல்லாஹ் கொடுத்த அந்த நியாமத்துகளை அனுபவித்துக் கொண்டு என்னுடைய ஆற்றலினால் நான் சம்பாதித்தேன் என்று சொன்னான். ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த், நாம் அவனையும் அவனுடைய களஞ்சியங்கள் நிறைந்த அந்த மாளிகையையும் பூமியினுள் உள்வாங்கினோம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரிய உறவுகளே, நாங்கள் நன்றி கெட்டவர்கள் இந்த பூமியிலே வாழுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா உடனுக்குடன் எங்களுக்கு அந்த தண்டனையை தந்தானா அது மிக கடுமையானதாக இருக்கும் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சூரத்துல் ஆதியாத் என்றால் குர்ஆனில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது. எங்கள் எல்லோருக்குமே தெரியும். வல் ஆதியாத்தி தப்ஹா ஃபல் மூரியாத்தி கத்ஹா என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் சொல்லப்படக்கூடிய நிகழ்வுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு குதிரையை பற்றி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? பேசுகிறான் என்று அறிஞர்கள் சொல்கிறார். குதிரையுடைய பேரை அல்லாஹு தஆலா என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. அந்த அந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுகின்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது அது குதிரைக்கு என்ன செய்கிறது? பொருந்தி போகிறது. அப்ப குதிரையை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான். என்ன சொல்கிறான்? வல் ஆதியாத்தி தப்ஹா, மூச்சு திணற விரைந்து ஓடக்கூடிய அந்த குதிரைகள் மீது சத்தியமாக. ஃபல் மூரியாத்தி கத்ஹா, அந்த குதிரைகள் குளம்புகளை அழித்து நெருப்பு பறக்க செய்கின்றன. ஃபல் முகீராத்தி சுபஹா, பின்னர் அதிகாலை பொழுதிலே எதிரிகள் மீது விரைந்து பாய்கின்றன. ஃபஅஸர்ன பிஹி நகா, புழுதிகளை கிளப்பிக் கொண்டு செல்கின்றன. ஃபவஸத்ன பிஹி ஜமா, படைக்கு நடுவிலே எஜமானை ஏற்றிக்கொண்டு கூட்டமாக இருக்கக்கூடிய படைகளுக்கு மத்தியிலே நுழைந்து செல்கின்றன. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இது ஒரு இப்படியான ஒரு செயற்பாட்டை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த செயற்பாடுகள் குதிரைக்கு தான் என்ன செய்கிறது? பொருந்தி போகிறது. ஏன் அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்றால், ஒரு குதிரை அது உண்ணக்கூடிய உணவு புட்பூண்டுகள், புல், வைக்கோல்கள், அதுகளை தான் என்ன செய்யும்? அந்த குதிரை சாப்பிடும். அந்த எஜமான் அந்த குதிரைக்கு கொடுக்கக்கூடிய உணவு மிகவும் விலை குறைந்த என்ன அற்பமான உணவு. வீதியில விட்டாலே அதை என்ன செய்யும்? மேஞ்சிக்கு போயிடும். வீதியில விட்டாலே புட்பூண்டுகளை என்ன செஞ்சிடும்? மேய்ந்து கொண்டு சென்று விடும். அப்படியான ஒரு குதிரை தன்னுடைய எஜமானுக்கு எந்த அளவுக்கு நன்றியுள்ளதாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். எஜமானை ஏற்றிக்கொண்டு படை நடுவிலே சென்று எதிரிகளோடு யுத்தம் செய்கிறது. எஜமானுக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட போகும் என்றால் தன்னுடைய கால்களை உயர்த்தி கொண்டு அப்படியே நிற்குமா. பெஸ்ட்டுக்கு அதை வெட்டணும், குதிரை என்ன செய்யணும்? வெட்டணும். அதுக்கு பின்னால் தான் யாரு? எஜமானை பாதுகாக்குகின்ற அமைப்பில் அந்த குதிரை என்ன செய்யுமா? இருக்குமா. அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார். அப்ப அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சர்வ சாதாரணமாக புட்பூண்டுகளை உண்ணக்கூடிய அந்த குதிரை தன்னுடைய எஜமானுக்கு எவ்வளவு நன்றியுள்ளதாக இருக்குது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அல் குர்ஆனில் சொல்ல வருகிறான். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். ஆனால் இந்த மனிதனுக்கு நான் எவ்வளவு நியமத்துகளை கொடுத்திருக்கிறேன், நிச்சயமாக தன்னுடைய ரப்புக்கு இந்த மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். வ இன்னஹு அலா ذلك லஷஹீத், அதற்கு அவனே சாட்சி என்று சொல்கிறான். அவன் சாட்சியா இல்லையா? அல்லாஹ் நம்மளுக்கு எவ்வளவு நியமத்துகளை தந்திருக்கிறான். அந்த நியமத்துகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நம்ம நன்றி செலுத்துறோமா? நாம் தான் சாட்சி. நன்றி கெட்டவன், நாம் நன்றி கெட்டவர்கள் என்பதற்கு நாமே சாட்சி. அல்லாஹ் சொல்கிறான், வ இன்னஹு அலா ذلك லஷஹீத், அவன் நன்றி கெட்டவன் என்பதற்கு அவனே சாட்சி. வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், ஏன்? கடுமையாக இந்த உலகத்தை நேசித்து விட்டான்,
கடுமையாக இந்த உலகத்தை நேசித்து விட்டான். இந்த உலகத்தில் அவனுக்கு கொடுத்த அருட்கொடைகள் நியாமத்துகளை அவன் சிந்தித்து பார்க்கவில்லை. சிந்தித்திருந்தால் எனக்கு நன்றி உள்ளவனாக அவன் வாழ்வான். ஒரு சர்வ சாதாரணமாக புட்பூண்டுகளை மேயக்கூடிய ஒரு குதிரை எந்த அளவு நன்றியாக தன்னுடைய எஜமானுக்கு இருக்கிறது என்பதை ஒப்புக்காட்டி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், எங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய நியாமத்துகளை எண்ணி பார்த்து அந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும். ஏதாவது ஒரு விடயம் என்னுடைய வாழ்க்கையிலே நிகழ்கிறதா, அந்த விடயம் எனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விடயமாக இருக்கிறதா, அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத், என்னுடைய வாழ்விலே வரக்கூடிய முதலாவது வார்த்தையாக இருக்க வேண்டும். அதை தாண்டி வாவ் என்று ஆச்சரியப்படுவதோ அல்லது வேறு வார்த்தைகளை பேசுவதோ ஒரு முஃமின் அடையாளமாக அது இருக்க மாட்டாது என்பதை அன்பிற்குரிய உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு மகிழ்ச்சியான ஒரு காரியம் நடக்கிறதா, அது நிஅமத், அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத். இவ்வாறு அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை நினைத்து பார்த்து நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும் என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் 1447 ஆண்டு ஹிஜ்ரியிலே அதனுடைய முதலாவது மாதமாகிய முஹர்ரமுடைய மாதத்தில் 2வது தினத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ஒரு மாதத்தின் பெயரை அல் குர்ஆனை சொல்வதாக இருந்தால் அது ரமலானுடைய மாதம், ஷஹ்ரு ரமலான். அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் இந்த முஹர்ரம் குறித்து எப்படி சொல்கிறார் என்றால் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாதம் என்று சொல்கிறார். அந்த அளவு கண்ணியமாக இந்த முஹர்ரமுடைய மாதத்தை இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த வானங்களையும் பூமிகளையும் படைத்த காலத்தில் அல்லாஹு தஆலா ஒரு வருடத்தினுடைய எண்ணிக்கை 12 மாதங்களாக நிர்ணயித்து விட்டு அதில் 4 மாதங்களே அல்லாஹு தஆலா கண்ணியமான மாதம் என்பதாக அல் குர்ஆனிலே சொல்கிறார். அந்த 4 மாதங்கள் எவை என்பதை அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகின்ற பொழுது துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முஹர்ரமுடைய மாதம். ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் அதனுடைய அந்த சங்கையை, அதனுடைய பெருமதியை நாங்கள் உணர்கிறோம். ஆனால் ரமலானுடைய மாதம் அல் குர்ஆன் இறங்கிய காரணத்தினால் தான் அது சங்கையான மாதமாக என்ன செய்கிறது, மாறுகிறது. அப்ப அல்லாஹ்வின் தூதருக்கு நுபுவத் கொடுக்கிறதுக்கு முன்னால ரமலானுடைய மாதம் என்ன இருக்கவில்லை, சங்கையான மாதமாக இருக்கவில்லை. ஆனால் இந்த 4 மாதங்களும் அல்லாஹு தஆலா வானங்களையும் பூமியையும் படைத்த காலத்திலே சங்கையான சிறப்பான மாதங்கள் என்று சொல்லிவிட்டார். இதிலே பாவங்களிலே ஈடுபடுவது மிக கவனமாக இருக்க வேண்டும். பாவங்களில் ஈடுபடக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, அல்லாஹு தஆலா தடுக்கிறான். பாவங்களிலே யுத்தம் செய்வது மிக பெரும் பாவம் என்று இந்த மாதங்களில் என்ன செய்கிறான், சொல்கிறான். அதே நேரத்தில் சாதாரணமாக நாங்கள் ஏனைய மாதங்களிலே செய்யக்கூடிய பாவங்களும் செய்யப்படக்கூடாதவை தான். ஆனா மனிதன் என்ற அடைப்பில் சில பொழுதுகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், செய்து விடுகிறோம். ஆனால் இந்த 4 மாதங்களில் மிக மிக கவனமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அல் குர்ஆனில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, அப்படியான ஒரு மாதத்தை எதிர்கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய மேலும் சிறப்புகள் குறித்து அல்லாஹ்வின் தூதர் சொல்கின்ற பொழுது அஃலலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், ரமலானுக்கு பின்னால நோன்பு நோட்பதற்கு மிகவும் சிறப்பான ஒரு மாதம் அல்லாஹ்வினுடைய மாதமாகிய இந்த முஹர்ரமுடைய மாதம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே இந்த மாதத்தில் உபரியான அதிகமான நோன்புகளை நாங்கள் நோக்கக்கூடியவர்கள் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா ரமலானை தந்தான். ரமலான்ல நன்மைகள் செய்யக்கூடிய விடயங்களை, ஆர்வம் ஊட்டுகின்ற விடயங்களிலே பல ஹதீஸ்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நாங்களும் என்ன செய்கிறோம், ஆசை வைத்து செய்கிறோம். அதுக்கு பின்னால ஷவ்வால், அதுக்கு பின்னால துல்காதா தந்தான். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் தொடர்ந்து 3 சங்கையான மாதங்களை என்ன செஞ்சிடான், தந்துட்டான். பாவங்களை கொஞ்சம் கவனமா இருங்கோ, பாவங்கள் செய்கின்ற விடயத்துல கொஞ்சம் நிதானமாக இருங்கன்னு என்ன செய்யறான், அல்லாஹு தஆலா எங்களை பக்குவப்படுத்துகிறான். இப்பொழுது முஹர்ரமுடைய அதுல துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களுடைய சிறப்புகள். எனவே ஆர்வம் ஊட்டுகிறான் அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நாங்கள் என்ன செய்யணும், நல்ல மக்களில் ஈடுபட்டோம். இப்ப முஹர்ரத்தை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், தந்திருக்கிறான். இதுல ஏராளமாக சுன்னத்தான நோன்புகளை நோக்குமாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், வழிகாட்டுகிறார்கள். அதே நேரத்தில் 2 சுன்னத்தான நோன்புகளை அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்திருக்கிறார்கள், அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அது ஆஷுராவுடைய நோன்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10வது தினத்தில் என்ன செய்தார், நோன்பு நோட்டார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் யா ரசூலல்லாஹ், யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். எனவே யூதர்கள் இந்த தினத்தில் என்ன செய்கிறார்கள், நோன்பு நோக்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்தார்கள், யூதர்களுக்கு இந்த விடயங்கள் எல்லாம் மாறு செய்யுங்க அப்படின்னு என்ன செய்தார், அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டினார். அந்த அடிப்படையில் சஹாபாக்கள் சிந்தித்தார்கள், இந்த விடயத்தில் நம்ம யூதர்களுக்கு நேர்பாடத்தான் நடக்கும். அவர்களும் 10வது தினத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஃபிரௌனிடமிருந்து பாதுகாத்ததற்காக நோன்பு நோக்கிறார்கள். எனவே நாமளும் என்ன செய்கிறோம்,
இந்த தினத்திலே நோன்பு நோக்கிறோம். ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், எதிர்வரும் வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நோன்பு நோட்பேன். எனவே அல்லாஹ்வின் தூதர் மரணித்தார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை எங்களுக்கு என்ன? சுன்னா. எனவே 9வது தினமும் 10வது தினமும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் இருக்கிறது நோன்பு நோட்பதற்கு. 10வது தினத்திலே பிடிக்கப்படக்கூடிய நோன்பு சென்ற வருடம் நாங்கள் செய்த பாவத்திற்கான குற்றப்பரிகாரமாக அமையும் என்பதையும் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களை நாங்கள் புரிந்து கொண்டு, இந்த மாதம் கண்ணியமிக்க மாதம், சிறப்பு மிக்க மாதம், இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்பது சிறப்புக்குரியது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இவைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டு இந்த மாதத்திலே நல்லமல் செய்யக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா இப்படியான மாதங்களை எங்களுக்கு தருவதும் ஒரு நியமத். அல்லாஹு தஆலாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக என்ன செய்கிறது? மாறுகிறது. எனவே எங்களுடைய நியமத்துகளை நாங்கள் புரிந்து கொண்டு சிந்தித்து அல்லாஹுக்கு நன்றி உள்ள நன்மக்களாக நம் அனைவரும் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு படைத்த ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக என பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.